ஹாய்ப்பா, பீட்ரூட்டில் வந்து நம்ம 2 in 1 நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த பீட்ரூட்டை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை நம்ம பச்சையாக அடித்து குடித்தோன்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது இல்லையா? இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு வெந்து அது மூலமாக இறங்கிடும் இல்லையா? நம்ம அதுக்கப்புறம் 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் உப்பும் அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஜூஸை அதை நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸ் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். வடிகட்டி அந்த தண்ணியை தூரமாக ஊற்றுறதுக்கு அது நம்ம குடிக்கிறப்ப நமக்கு அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இன்டக்காக எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை, அதாவது நான் ரொம்ப சிம்பிளாக அந்த பொரியலை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஆல்ரெடி பீட்ரூட்டு வெந்திருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டியதில்லை. இதை போட்டு தாளித்து விட்டுட்டு மேலே தேங்காய் பூ தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி நம்ம ஜூஸாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைமும் பீட்ரூட்டு பொரியல் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியை நம்ம நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்து குடிச்சிடுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.